நாம இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றார். இப்ப நன்மையில நாம தானே இருக்கிறோம். அப்போ நாம அவங்களை கட்டுப்படுறது என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. அப்ப அது சம்பந்தமா நம்ம முன்னாடியே சொன்னோம். ரசூல்லா இந்த பிறை விஷயத்துல, நோன்பு விஷயத்துல, பெருநாள் விஷயத்துல சொன்ன கட்டளை என்ன? அஸ்ஸௌமு யௌம தஸூமூன் வல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன் வல் அத்ஹா யௌம துதஹ்கூன். பெருநாள் நோன்பு என்பது என்னைக்கு நீங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து வைக்கிறீங்களோ அதான் நோன்புக்குரிய நாள். என்னைக்கு நீங்க எல்லாம் நோன்பு வரீங்களோ அதான் நோன்புக்குரிய நாள். என்னைக்கு நீங்க எல்லாம் அறுத்து பலிகிறீங்களோ அதான் அறுத்து பலியிடக்கூடிய நாள். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக மக்கள் என்னைக்கு கொண்டாடுறாங்க, பெரும்பான்மை என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊர் பிறையின் அடிப்படையில் தான் கொண்டாடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஊர் பிறையின் அடிப்படையில் கொண்டாடக்கூடிய மக்களும் தௌஹீத்வாதிகள் இருக்கிறாங்க. அதில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்கள் பல பேர் அதில் இருக்கிறாங்க. அவங்க தான் எண்ணிக்கையில் அதிகமான மக்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தாலும் நம்ம அப்படி தான் வைக்கணும். மூணாவது, ரசூல்லா நமக்கு சொன்னது சர்வதேச பிறையின் அடிப்படையில் நோன்பு வைப்பதற்கோ ஊர் பிறையின் அடிப்படையில் வைக்கிறதுக்கோ நம்ம சொல்ல, ஆனால் ஒற்றுமையாக கொண்டாட சொன்னாங்க. அப்போ அதுக்கான வாய்ப்புகள் என்னன்றதை பார்க்கணும். இப்போ நம்ம சர்வதேச பிறைன்னு சொல்லி போகும்போது அங்கு 2 முஸ்லீம் சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரே வீட்டில் ஒரு மூத்த அண்ணன் ஹிஜ்ரான்றாப்புல, இன்னொரு பையன் சர்வதேச பிறன்றாப்புல, இன்னொரு பையன் ஊர் பிறன்றாப்புல. அவங்க வயசான பெற்றோர்கள் யாரோட பெருனா கொண்டாடுறது? இப்படி ஒரே வீட்டில் 3 பெருனா பெருநாளுடைய நோக்கம் தான் என்ன? ரசூலா சொன்ன நோக்கமே அங்கே இல்லாமல் போயிடுது. இப்போ இது பிரிவினையெல்லாம் ஏற்படுத்துது. அப்போ இது எங்கேருந்து நன்மையாக? ஒருபோது நன்மை ஆகாது.